அனைவருக்கும் வணக்கம். இது வந்து 2வது வீடியோ. அதாவது 2 மார்க் வெக்கேஷன் டெஸ்ட்டில் 2வது வீடியோ. ஏற்கனவே 15 to 18 போட்டாச்சு. இது 2வது வீடியோ. இப்போ 18லேருந்து ஆரம்பித்து ஒரு 22 வரை ஒரு 4 கணக்கு கொடுக்குற மாதிரி பார்க்குறேன். எவ்வளோ லென்த் வருதோ அதை பொறுத்து. இது பயிற்சி 3.4ல் 1 கணக்கு பேஜ் நம்பர் 101 இருக்குது. பேஜ் நம்பர் 101 இருக்குது. இதை பாருங்கள், சுருக்கிறது எப்படின்னு பார்ப்போம். x² - x² + x இருக்குது. இதை மேலே வந்து ஃபார்முலா போட்டுருவோம். x² - 1² கீழே வந்து x காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருவோம். அப்போ x + 1 மேலே a - b a + b ஃபார்முலா. அப்போ a² - b² a + b × a - b கீழே x × x + 1. இதில் கேன்சல் பண்ண முடிஞ்சது. x + 1 + 1 கேன்சல் ஆயிரும். இப்போ இதோட ஆன்சர் வந்து x - 1/x. இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த கணக்கு இது 19 சொல்லியாச்சு. இதுக்கடுத்து 21 எழுதியிருக்கேன். இதுக்கு அடுத்து 20 பார்ப்போம். இப்போ ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே செல்கின்றான். அப்போ ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்குன்னா இந்த கணக்கு பார்த்துங்க. பயிற்சி 4.3ல் 4.3ல் 1வது கணக்கு பேஜ் நம்பர் வந்து 193ல் இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் வந்து கிழக்கே போகிறான்டாக்க வலப்புறம் தான் கிழக்கு. இது கிழக்கு எத்தனை மீட்ரு? 18 மீட்ரு போகிறான். அடுத்து அப்படியே வடக்கே அப்படின்னாக்க வடக்கே வந்து 24. வடக்குன்னா மேலே ஸ்ட்ரெயிட்டாக போடணும். இது 24 மீட்டர். இப்போ தொடக்க நிலையிலேருந்து கேட்குறாங்க. தொடக்க நிலைனாக்கா இந்த தூரத்தை கேட்குறாங்க. தொடக்க நிலை இது இப்போ இருக்கிற இடம், இது தொடக்க நிலை. இது ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டு, இது வந்து இப்போ இருக்கிறது. இப்போ தூரம் கேட்குறாங்க. இது எங்கே இது எந்த இதுக்கு போகுது அப்படின்னாக்கா இது பிதாகரஸ் தேற்றம். பிதாகரஸ் தேற்றம் என்ன அப்படின்னாக்கா பிதாகரஸ் தேற்றம் இது செங்கோணம் கோணமாகிறது. பிதாகரஸ் தேற்றத்தில் இதில் கர்ணம் பேர் வைப்போம். இதில் வந்து என்ன வரும்? இது ஏன்னு வச்சுக்கிறோம், இது பி, இது சி. இப்போ இதில் பிதாகரஸ் தேற்றப்படி என்ன சொன்னால் AC² தான் கேட்குறாங்க, ஈக்குவல் டு AB² + BC². இதுதான் நம்ம கண்டுபிடிக்க, இந்த தேற்றத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். தேற்றத்தை யூஸ் பண்ணி பண்ணால் இப்போ இதில் AC² வேணும் நமக்கு. அது AC² இருக்கட்டும். AB² 18², BC²னாக்கா 24². 18 ஸ்கொயர் பண்ணால் 324, 24 ஸ்கொயர் பண்ணால் 576. இப்போ ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னாக்கா 900 வரும். 900 மீட்டர், 900 மீட்டரில் வரும். இப்போ இது AC². இப்போ ஏசி மட்டும்தான் வேணும்னா 2 பக்கம் ரூட் எடுக்கிறோம். இங்கேயும் AC², இங்கேயும் √900. இந்த AC² ரூட் எடுக்கும்போது வெறும் ஏசின்னு வந்துடும். அதாவது இந்த ஸ்கொயரு ரூட்டு கேன்சல் ஆகி இங்கே 900 ரூட் எடுக்கும்போது 30 மீட்டர். அப்போ தொடக்க நிலையிலிருந்து தொடக்க நிலையிலிருந்து இருக்கும் தூரம், தொடக்க நிலையிலிருந்து தற்போது இருக்கும் தூரம் எவ்வளோ வருதுன்னா 30 மீட்டர். இது ஆன்சர் முடிஞ்சிச்சு. இந்த கணக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது 20வது கணக்கு. 20வது x² + 8x + 12 இருமுடி கோவைக்கான பூஜ்ஜியங்களை காண்கின்றாங்க. பூஜ்ஜியங்கள்னால் வேறு ஒன்றும் இல்லை. பூஜ்ஜியங்கள்னாக்க காரணிப்படுத்தி வர ஆன்சர். இது இப்போ பெருக்குன்னா நமக்கு என்ன வரணும்? 12 வரணும். சுருக்கும்போது 8 வரணும். நம்பர் வந்து 6, 2 தான். 6, 2 12. இதை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா x² + 8x + 12 இதை வந்து எப்படி போட்டலாம் அப்படின்னா x + 6 x + 2. இப்போ பூஜ்ஜியங்களும் காண்கிறதுனால இதை ஈக்குவல் 0ன்னு வச்சுக்கிறோம். இதை ஈக்குவல் 0ன்னு வச்சா இந்த x + 6 = 0. பூஜ்ஜியம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 0 வச்சுக்கிறோம். அப்போ x + 6 = 0ன்றா இதோட ஆன்சர் வந்து என்ன ஆயிரும்? x = -6. அதே மாதிரி இன்னொரு பேர் என்ன இருக்குனாக்கா x + 2 = 0ன்னா இதோட ஆன்சர் வந்து
எக்ஸு ஈக்குவல் டு -2. இப்போ பூஜ்ஜியங்கள் இதுதான், இந்த -6ம் இந்த -2 தான் பூஜ்ஜியங்கள். பூஜ்ஜியங்கள் போட்டு என்ன போடுறீங்கன்னா -6, -2. இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்து 22வது கொஸ்டினும் இந்த 2 புள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளி வழியாக போகிற கோடு வந்து இந்த கோடுக்கு செங்குத்துன்னு கேட்குறாங்க. செங்குத்தாக இருந்தால் ஏ மதிப்பெண்ணு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் எதில் இருக்குன்னா பயிற்சி 5.3 5ஆம் கணக்கு பேஜ் நம்பர் 237 இருக்குது. சரி, 2 புள்ளி கொடுத்தா சாய்வு என்னது? 2 புள்ளி கொடுத்தா நமக்கு சாய்வு ஃபார்முலா, சாய்வு m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இங்கே இந்த பாடலில் இந்த முதல் சாய்வு m1 பார்ப்போம். இப்போ கொடுத்ததுக்கு m1 சாய்வு y2 மைனஸ் y1னா இது வந்து இங்கே இருக்கு இல்லையா, இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ என்ன வரும் சாய்வு y2 மைனஸ் y1னா 5 மைனஸ் 3 பை x2 மைனஸ் x1னா 8 மைனஸ் x1னா -2 இருக்குது. இது எப்படி மாறிடும் அப்படின்னாக்கா 5ல் 3 கழிச்சா 2 பை 8, 2 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது, 8 + 2. இப்போ 2 பை 10. இது எப்படி மாறிடுது அப்படின்னாக்கா 1 2 2 10. இது m1. இப்போ அடுத்து கொடுத்துருக்க கோடு என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு ax ப்ளஸ் 2. இதில் சாய்வு, இதோட சாய்வு 2 செங்குத்துன்னு வச்சுக்கோங்க, அதோட சாய்வு உள்ள சாய்வு என்ன வந்துடும், இதோட வடிவம் என்னன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்னு இருந்தால் இந்த m வந்து சாய்வு, இந்த m வந்து என்னவாக இருக்கும் சாய்வு. இங்கே அதே மாதிரி தான் இங்கே சாய்வு என்ன இருக்குன்னா இங்கே எம்முக்கு பதிலாக, அதாவது m2 ஈக்குவல் டு இந்த mxக்கு பதிலாக இங்கே இருக்கிறது a. இந்த இதுதான் எனக்கு பதிலாக இருக்குது, m2 வந்து a. சரியா? இப்போ 2 செங்குத்துங்கிறதுனால, இப்போ செங்குத்து அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா m1ஐயும் m2ஐயும் பெருக்குனா ஆன்சர் -1 வரணும். m1ஓட வேல்யூ வந்து 1/5 இன்ட்டு m2ஓட வேல்யூ a ஈக்குவல் டு -1. இப்போ இதுலேருந்து என்ன வருது அப்படின்னா a, இந்த கீழே இருக்க 5 வந்து a ஈக்குவல் டு -1, a ஈக்குவல் -1. இந்த 5 அந்த பக்கம் பெருக்கல்ல போகணும். அப்போ என்ன ஆயிடுது 5. இதுமே என்ன ஆயிடுது a ஈக்குவல் டு -5 ஆன்சர். இப்போ இதில் செங்குத்து அப்படின்னாக்க இந்த ஆன்சர் பார்த்தாச்சு, ஆன்சர் முடிஞ்சிச்சு. a ஈக்குவல் டு -5.